Vinayaka Missions Kripananda Warrior Engineering College, Salem campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. கர்நாடகாவில் 2023 நடந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் வென்றதை அடுத்து சித்தராமையா முதல்வரானார். 5 ஆண்டு ஆட்சி காலத்தை சித்தராமையா மற்றும் மாநில காங்கிரஸ் தலைவர் சிவகுமார் ஆகியோர் பகிர்ந்து கொள்வதாக அப்போதே வாய்மொழி ஒப்பந்தம் செய்யப்பட்டது. 2.5 ஆண்டுகள் கடந்த நிலையில் சித்து முதல்வர் பதவி விலக மறுத்ததால் கர்நாடக அரசியலில் பரபரப்பு நிலவியது. காங்கிரஸ் மேலிட உத்தரவை அடுத்து சில தினங்களுக்கு முன் சித்தராமையா முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். கர்நாடகா காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூடி சிவகுமாரை கட்சியின் சட்டசபை கட்சி தலைவராக தேர்வு செய்தனர். வரும் 3ஆம் தேதி சிவகுமார் கர்நாடக முதல்வராக பதவியேற்க உள்ளார். சிவகுமார் தலைமையிலான புதிய அரசில் யார் யாருக்கு அமைச்சர் பதவி வழங்குவது என்ற பேச்சுவார்த்தை தீவிர கதியில் நடந்து வருகிறது. சித்து முதல்வர் பதவியை விட்டுக் கொடுத்தாலும் கட்சியிலும் ஆட்சியிலும் தன் பிடியை தளர்த்த மனமில்லாமல் உள்ளார். சிவகுமார் முதல்வராக பதவியேற்றால் அவர் வசம் உள்ள மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியை தனக்கு ஒதுக்கும்படி கட்சி தலைமையிடம் கேட்டுள்ளார். அதேபோல் தன் ஆதரவாளர்களுக்கு முக்கிய இலாகாக்களை ஒதுக்கும்படி கேட்டு வருவதுடன் எம்எல்சியாக உள்ள தன் மகன் யதீந்திராவுக்கு துணை முதல்வர் அல்லது முக்கிய அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. சித்து சிவா இருவரும் டில்லி சென்று கட்சி தலைமையிடம் ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் தனக்கு அமைச்சர் பதவி தர சொல்லியிருப்பதாக யதீந்திரா வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். இது குறித்து யதீந்திரா கூறியதாவது: கடந்த முறை நான் ராகுலை சந்தித்த போது என் அரசியல் எதிர்காலம் பற்றி நிறைய பேசினார். என்னை அமைச்சராக்குவதாகவும் வாக்களித்தார். எனவே அவரின் சொல்படி நடக்கும் என்ற நம்பிக்கையில் உள்ளேன். குறிப்பிட்ட இலாகாவை கேட்டு பெறும் எண்ணம் இல்லை. துணை முதல்வர் என்ற அளவுக்கு யோசிக்கவில்லை. அமைச்சர் பதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது என்றார். இதற்கிடையே சித்தராமையா தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்ற மூத்த அமைச்சர்கள் தங்களுக்கு மீண்டும் அதே துறையை தான் ஒதுக்க வேண்டும் என கண்டிஷன் போட்டுள்ளனராம். சிவாவின் ஆதரவாளர்கள் பலருக்கும் அமைச்சர் பதவி வழங்க வேண்டியிருப்பதால் அமைச்சர்கள் தேர்வு, இலாகா ஒதுக்கீடு பற்றி சிவகுமார் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாகவும் கர்நாடக காங்கிரஸ் வட்டாரங்கள் கூறின.